வெல்கம் டு ஜயா லேர்னிங். இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிறது CRWT அப்படிங்கிற ஒரு லாங் டேர்ம் டாஸ்க் வாட்சிங் ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது என்ன கான்செப்ட்னா IAS, WPP, தென் RPC, RGA அப்படின்னு 4 லாங் டேர்ம் ஆப் இந்த கான்செப்ட்டில் எடுத்தோம். 4மே 100% ப்ராஃபிட் கொடுத்துச்சு. இன்னைக்கு வரைக்கும் ரன் ஆகிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ 4 months கிராஸ் ஆகி அந்த ஆப் இன்னைக்கு வரைக்கும் ரன் ஆகிட்டு இருக்கு. இன்னுமே அந்த ஆப் 2 months கிட்ட ரன் ஆகும். ஓகேவா? இது IAS மட்டும் தான் க்ளோசிங் ஸ்டேஜில் இருக்குது. அதே கான்செப்ட்டில் ரன் ஆகிற ஆப் தான் இந்த ஆப். இந்த ஆப் இப்போ ஸ்டேபிள் ஆகிடுச்சு. சேஃப் டு இன்வெஸ்ட். ஸோ இந்த மாதிரி கான்செப்ட் ஆப் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ரெஃபரல் டார்ச்சரும் இருக்காது, எந்த அப்கிரேட் டார்ச்சரும் இருக்காது. ஸோ எந்த ஒரு ப்ரெஷருமே மேனேஜர் சைட்லேருந்து இருக்காது. ஓகேவா? இன்வெஸ்ட்மெண்ட் ஹையாக இருந்தாலும் பட் இந்த ஆப்பில் நம்ம அமௌண்ட் போட்டு எடுத்தோம்னா ஒரு 3 to 4 months கிட்ட எந்த ஒரு ஃபயரிங்குமே இல்லாமல் இந்த ஆப் ரன் ஆகுது. ஸோ அதனால தான் இந்த ஆப் கான்செப்ட் நம்ம எடுத்த 4மே 100% எல்லா மெம்பர்ஸ்க்கும் ப்ராஃபிட் கொடுத்துச்சு. ஸோ இந்த ஆப்பில் இப்போ எப்படி நம்ம டாஸ்க் பார்க்கணும் அப்படின்னு பார்க்கலாம். யூடியூப் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கோங்க. உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கை சிம்பிள் ஓப்பன் ஆகும். அது 5 times கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட் ப்ராடக்ட்ல இருந்தீங்கன்னா 5 times, செகண்ட் நீங்கள் அப்டேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 10 கிடைக்கும். 10 times இந்த மாதிரி கிளிக் பண்ணிக்கணும். ஓகேவா? பண்ணிட்டு வெளியே வந்துருங்க. வெளியே வந்துட்டு ஹோம் பேஜுக்கு கீழே டாஸ்க் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா டூயிங் டாஸ்க்னு இருக்கும். ஓப்பன் த லிங்க்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி நான் உள்ளே போனேன் அப்படின்னா இந்த மாதிரி எனக்கு யூடியூப் சேனலில் லிங்க் ஓப்பன் ஆகும். வெயிட் பண்ணுங்க. அது நம்ம இந்த ஃபுல் வீடியோ பார்க்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு சப்ஸ்கிரைப், ஒரு லைக் பண்ணிவிட்டு இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிறேன். ஒரு நிமிஷம். இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நான் அகெயின் மினிமைஸ் பண்ணிவிட்டு ஆப்புக்குள்ளே போகிறேன். ஆப்புக்குள்ளே போயிட்டு இந்த கேமரா சிம்பிள் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி இந்த ஃபோட்டோவை அப்லோட் பண்ணி டன் கொடுத்துக்கிறேன். கீழே சப்மிட் கொடுத்துக்கணும். ஓகேவா? சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட 5 டாஸ்க்கும் கம்ப்ளீட் ஆகிடும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், ஓப்பன் த லிங்க் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணி ஒரு லைக், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோம். இந்த கேமரா பேஜில் ஃபோட்டோவை அப்லோட் பண்ணுறோம், சப்மிட் கொடுக்குறோம். அவ்வளோதான் உங்களோட வேலை. ஓகேவா? சீக்கிரமாகவே சப்மிட் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துடும். இதே மாதிரி இந்த 5 டாஸ்க்கு நீங்கள் பண்ணணும். இப்போ இதில் ப்ராஃபிட் என்ன, இன்கம் போட்டால் என்ன ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதில் நம்ம எப்படி இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா ப்ராடக்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ண போகிறல, லெவல் VIP லெவல்ஸில் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். G1, G2, G3, G4 அப்படின்ட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு 2 levels கிட்ட ஓப்பனில் இருக்குது. ஏன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜ் அப்படிங்கிறதுனால கீழே உள்ள இந்த G4, G5 இன்னும் ஓப்பன் ஆகல. 2, 3 levels தான் ஓப்பனில் இருக்குது. நீங்கள் இன்டர்ன் பண்ணுறீங்க, நீங்கள் என்கிட்ட லிங்க் வாங்கி இன்டர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா 4 daysக்கு உங்களுக்கு ஃப்ரீ கொடுத்துட்றாங்க. அது 4 daysல உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னா 300 கிடைக்குது. ஒரு நாளைக்கு 75 rupees. 5 டாஸ்க்கு, ஒரு டாஸ்க்கு 15 ரூபா கொடுக்குறாங்க. இதுவே நீங்கள் 2250 ரூபா ரீசார்ஜ் பண்ணீங்கன்னா ஒரு நாளைக்கு உங்களுக்கு 5 டாஸ்க்கு, ஒரு டாஸ்க்கு 15 ரூபா, டோட்டல் 75 ரூபா. ஸோ போட்ட அமௌண்ட்டை 1 monthல எடுக்கிறீங்க. ரெஃபரல் பண்ணி அப்படின்னா 15லேருந்து 18 நாளுக்குள்ளே போட்ட அமௌண்ட்டை நீங்கள் எடுத்துடலாம். ரெஃபரல் பண்ணல நீங்கள் மட்டும் earn பண்ணுறீங்கன்னா இல்லை எந்த ஒரு ரெஃபரல் ப்ரெஷரும் இல்லை, அப்கிரேட் ப்ரெஷர் எதுவுமே இருக்காது. இப்போலேருந்து கடைசி வரைக்குமே அந்த மாதிரி ப்ரெஷர்லாம் இந்த ஆப்பில் இருக்காது. ஓகேவா? தென் 6900 ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா ஒரு நாளைக்கு 230 ரூபா 10 டாஸ்க் பண்ணணும். லைக் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த கேமரா இதில் அப்லோட் பண்ணணும். தென் உங்களுக்கு ஒரு டாஸ்க்கு 23 ரூபா. ஸோ 6900 1 monthல உங்களுக்கு வரும். தென் ஒன் டைம் இன்வெஸ்ட் பண்ணால் இந்த ஆப் எவ்வளோ நாள் ரன் ஆகுதோ அவ்வளோ நாள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் அப்கிரேட் இந்த ப்ராடக்ட்லாம் எக்ஸ்பீரியே இதில் ஆகாது. ஒரு வாட்டி நீங்கள் ப்ராடக்ட் வாங்கினீங்கன்னா ஆப் க்ளோஸ் ஆகிற வரைக்கும் நீங்கள் அந்த ப்ராடக்ட்டில் வச்சு earn பண்ணலாம். ஓகேவா? அப்கிரேட்லாம் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. தென் நீங்கள் J1 இப்போ இருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் J1 இருக்கீங்க, நல்ல ஒரு ப்ராஃபிட் எடுத்துறீங்க. அப்கிரேட் பண்ணணும்னு நினச்சி J2க்கு 6900 இன்வெஸ்ட் பண்ண போறீங்க அப்படின்னா 6900 இன்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் 2250 ரூபா உங்கள் வேலெட்டில் ஆட் ஆகிடும். ஃபஸ்ட்டு நீங்கள் எல்லா டாஸ்க் வாட்சிங் ஜாப்லையும் அப்படி தான். நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து செகண்ட் ப்ராடக்ட் அப்கிரேட் பண்ணும்போது ஃபஸ்ட் ப்ராடக்ட்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் வேலெட்டில் ரிட்டர்ன் ஆகிடும். அதை நீங்கள் விட்டாவல் போட்டு எடுத்துக்கலாம். ஓகேவா? தென் இதுதான் இந்த ப்ராஜெக்டோட டீட்டெயில்ஸ். ஒரு நாளைக்கு 2250 ரூபாய்க்கு உங்களுக்கு ஒரு நாளைக்கு 75 ரூபா. தென் பார்த்தீங்க அப்படின்னா இதில் G4, G5 அந்த இதெல்லாம் இனிமேல் ஓப்பனே ஆகணும். ஓகேவா? ஸோ எது வரைக்கும் ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறது VIPன்னு இருக்குல்ல, டாஸ்க்கு பக்கத்தில் VIPன்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கோங்க. உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா J3 வரைக்கும் தான் ஓப்பனில் இருக்குது. J3 வரைக்கும் தான் நமக்கு ஜாயின் ஆகணும் கொடுக்குற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் அண்ட் அப்படி இருக்குது. அப்போனா இது இன்னும் ஓப்பன் ஆகலை அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இந்த இன்னும் 3 levels தான் இந்த ஆப்பில் ஓப்பனில் இருக்குது. ஸோ இதில் எப்படி ரீசார்ஜ் பண்ணணும் அப்படின்னா இப்போ நீங்கள் J1 ரீசார்ஜ் பண்ண போறீங்க அப்படின்னா J1 கிளிக் பண்ணிக்கோங்க. ஜாயின் ஆகுன்னு வந்தோன்னா கன்ஃபார்ம் அப்படின்னு வரும். இதுதான் சேனல். இதில் ஒரு சேனல் உங்களுக்கு யூஸ் ஆகலைனாலும் நீங்கள் வேறு சேனல்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது ஃபஸ்ட்டு, இது செகண்ட். இந்த மாதிரி ஒரு சேனல் ஒர்க் ஆகலைன்னா அடுத்தடுத்த சேனல் ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக ரீசார்ஜ் ஆகும். இதில் ரீசார்ஜ் அமௌண்ட் 2250 ரூபா ஃபஸ்ட் இது. ஸோ நீங்கள் இன்டர்ன் பண்ணீங்க அப்படின்னா அதில் ஒரு அமௌண்ட் வரும். அந்த அமௌண்ட் மைனஸ் பண்ணிட்டு இதில் டைப் பண்ணிக்கோங்க. தென் பேங்க்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிட்டு ரீசார்ஜ் அமௌண்ட் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி ஒரு QR கோட் பேஜ் ஓப்பன் ஆகும்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த QR கோடை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து டேரெக்டாக Paytm போயிட்டு ஸ்கேனர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதை ஸ்கேன் பண்ணி அமௌண்ட்டை பே பண்ணதுக்கு முடிச்சதுக்கப்புறம் ரெஃபரல் நம்பர், UTR ரெஃபரல் நம்பர்
நம்பர்னு ஒரு 12 டிஜிட் நம்பர் வரும். அந்த நம்பரை வந்து இந்த இடத்துல காப்பி பண்ணி சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்கள் வேலெட்டில் வந்து அமௌண்ட் ஆட் ஆகிடும். வேலெட்டில் அமௌண்ட் ஆட் ஆகினதுக்கப்புறம் அகெயின் வந்து ஜாயின் ஆகும் கொடுத்து கன்ஃபார்ம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட ப்ராடக்ட் வந்து இமிடியேட் லெவல் அப்படின்னு வந்துடும். அப்படி வந்தக்கப்புறம் அந்த ப்ராடக்ட்டை நீங்கள் பை பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். ஓகேவா? இதில் J3 வரைக்கும் தான் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்க முடியும். அது கீழே எதுவுமே ரீசார்ஜ் பண்ண முடியாது. ஓகேவா? இந்த ஆப்ஸ்க்கு வந்து நீங்கள் நியூ நம்பர் போட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி GMR, RPC, RG அந்த நம்பர் யூஸ் பண்ண நம்பர் இதுக்கு யூஸ் பண்ணாதீங்க. நியூவாக ஒரு நம்பர் போட்டிங்கன்னா சேஃப். ஓகேவா? இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் J1 இருக்கும்போது J2 மாட்டிங்கன்னா J1 கட்டின 2650 ரூபா உங்கள் வேலெட்டில் ஆட் ஆகிடும். இதுவே நீங்கள் 6900 ப்ராடக்ட்டில் இருக்கீங்க, அப்கிரேட் பண்ண போறீங்க, 25600 அப்கிரேட் பண்ண போறீங்கன்னா 6900 ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. நீங்கள் ரீசார்ஜ் பண்ணக்கப்புறம் உங்கள் வேலெட்டில் வந்து அந்த அமௌண்ட் வந்து ரிட்டர்ன் ஆகிடும். ஓகேவா? ஸோ இந்த ஆப் வந்து நியூ ஆப் தான். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கான்செப்ட் ஆப்ஸில் ஃபயரிங்கிறது பெருசாக இருக்கவே இருக்காது. தென் ஃபயர் பண்ணாலும் உங்களுக்கு அமௌண்ட்டை நீங்கள் கட்டின அமௌண்ட்டை உங்கள் வேலெட்டில் கொடுத்து நீங்கள் விட்ராவல் போட்டதுக்கப்புறம் தான் ஆப் வந்து க்ளோஸ் பண்ணுவாங்க. இது வந்து ரீஃபண்ட் ஆப். இந்த டாஸ்க் வாட்சிங் கான்செப்ட்லேயே வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த ஆப்புமே ரீஃபண்ட் ஆப் தான். ஒருவேளை நீங்கள் GMRல ஒர்க் பண்ணியிருக்கீங்க, அதே நம்பர் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் அமௌண்ட்டை ரிட்டர்ன் கொடுத்துட்டு உங்களை இந்த ஆப்பை விட்டு இது பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி தான் பண்ணுவாங்களே தவிர உங்கள் அமௌண்ட் எடுத்துட்டு அக்கௌண்ட்டை ஃபோர்ட் ரிட்டர்ன் பண்ண மாட்டாங்க. ஸோ அதுதான் இந்த மாதிரி ஆப்ஸில் ஒரு பெனிஃபிட்ஸ். ரீஃபண்ட் கொடுத்துருவாங்க உங்களுக்கு. ஐ மீன் இந்த ஜாப்க்கு நீங்கள் இல்லை வேண்டாம் அப்படின்னு அவங்க நினச்சாங்கன்னா உங்களுக்கு ரீஃபண்ட் தான் கொடுப்பாங்களே தவிர ஃபயர் பண்ண மாட்டாங்க. க்ளோஸ் ஆகுறதுன்னு பார்த்தீங்கன்னா கடைசியாக தான் க்ளோஸ் ஆகும். ஓகேவா? எப்படி க்ளோஸ் ஆகும்னா விட்ராவல் சிஸ்டம் வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க. வீக்லி விட்ராவல் போடுற மாதிரி கொடுப்பாங்க. அந்த மாதிரி கொடுத்து ஒரு 1.5 மந்த் அப்படி இல்லைனா 2 மந்த்துக்கு அப்புறம் ஆப் வந்து க்ளோஸ் பண்ணுவாங்க. இதுதான் கான்செப்ட். இந்த மாதிரி ஆப்ஸ் வந்து 8 மந்த்லேருந்து 9 மந்த் வரைக்கும் லாங்காக ரன் ஆகும். அந்த மாதிரி கான்செப்ட் தான். ஸோ இந்த ஆப் பார்த்தீங்கன்னா ஒரு 5 மந்த்ஸ் 6 மந்த் ரன் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ மிஸ் பண்ணாதீங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த ஆப்போட லிங்க் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது. அதை ஜாயின் பண்ணி அதில் என்னோட மொபைல் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு லிங்க் தருவேன். கம்பல்சரி ரீசார்ஜ் பண்ணுறவங்க தான் லிங்க் வாங்கணும். நீங்கள் இன்டர்ன் பண்ணிட்டு இருக்கும் போது லிங்க் யாருக்குமே கொடுக்கக்கூடாது. நீங்கள் இன்டர்ன் முடிச்சதுக்கப்புறம் தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் லிங்க் கொடுக்கணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.